Hi friends, welcome to chilli. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிஸ்கட் பேன்கேக். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்திருக்கேன். 1 கப் பால், 2 பிஸ்கட் பாக்கெட்டு, 1 டின் மில்க் மேட் எடுத்திருக்கேன். அதில் நான் ஒரு ஆஃப் தான் யூஸ் பண்ண போகிறேன். பார்லிஜி பிஸ்கட் பாக்கெட் எடுத்திருக்கேன். 2 பிஸ்கட் பாக்கெட் எடுத்துக்கோங்க. அதை பொடி பொடியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் நல்லா இது மாவு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இதோட நான் சுகரை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் மில்க் மேட் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணும்போது உடால கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேட்டர் ரெடி. நம்ம பேன்கேக் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு தோசை தவாவை சூடு பண்ணிக்கலாம். நான் தோசை தவா ஃபுல்லாக ஆயில் வச்சு ப்ரஷ் பண்ணி விட்டுருக்க போகிறேன். ஏன்னா நம்ம ஆயில் ஊற்றி பேன்கேக் சுட போகிறதில்ல, அதனால் நான் ஃபுல்லாக ப்ரஷ் மட்டும் பண்ணி விட்றேன் ஆயில் வச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேன்கேக்கை சிறுசாக ஊற்றிக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் மொந்தையாக குட்டியாக ஊற்றிக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பக்கம் இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. அடுத்த பக்கத்தை திருப்பி போட்டு அந்த சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுமே நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இந்த பேன்கேக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மேலே நம்ம ஹனி இல்லைன்னா சாக்லேட் சிரப் எதுனாலும் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஹெர்லேஸ் சாக்லேட் சிரப்பை இது மேலே டாப்பிங்க்கு ஊற்றிக்கிறேன். நீங்கள் இது மேலே தேன் இல்லை ப்ளூபெரிஸ் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சுவையான பிஸ்கட் பேன்கேக் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.